பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த வேளையில உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் இந்த இஸ்ரவேல் ஜனங்க வழி நடத்தப்படும் போது என்ன நடந்துச்சுங்கிறத இந்த இடத்துல பவுல் விளக்கி அதை ஞானஸ்நானத்தோடு கூட ஒப்பிட்டு பேசுகிறார். அதை கிறிஸ்துவனுடைய சரீரத்தை நாம் புசிக்கிறோம் இல்லையா, அந்த திருவிருந்தோடு கூட அதை ஒப்பிட்டு பேசுகிறார். அதனால் அவர் முதல்ல என்ன சொல்கிறாரு, நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். மேகத்துக்கு கீழே இருந்தாங்க, சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தாங்க. மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பெற்றாங்க. அதாவது மேலே தண்ணி, மேகத்தில் சுற்றிலும் தண்ணி. அப்போ அது ஒரு ஞானஸ்நானம்னு அவர் அழகாக விவரிக்கிறார். இவ்வளோ அருமையான விளக்கம் பாரு. மேலேயும் தண்ணி இருக்கு, சுற்றிலும் தண்ணி இருக்கு. அதை ஒரு ஞானஸ்நானம் என்று பவுல் இந்த இடத்துல விவரிக்கிறார், விளக்குகிறார். எனக்கு பிரியமான என்னுடைய சகோதர சகோதரிகளே, அன்புக்குரிய கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை அப்படியாக நம்மை ஞானஸ்நானத்திற்கு உட்படுத்தினார். ஞானஸ்நானம் பெற்ற நாம் எல்லாரும் பாக்கியவான். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பெற்றோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைத்தோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை அர்ப்பணித்து கொண்டோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்தார். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினால சமுத்திரத்தினால ஞானஸ்நானம் பெற்று கொள்ளுகிறார்கள். ஆம் பிரியமானவர்கள், எல்லாரும் மேகத்தினால சமுத்திரத்தினால ஞானஸ்நானம் பெற்றாங்க. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். வந்தவங்க எல்லாரும் மண்ணா தான் சாப்பிட்டாங்க. எல்லாருக்கும் மண்ணா, மோசேக்கு மண்ணா, ஆரோனுக்கும் மண்ணா, அங்க இருந்த ஊருக்கும் மண்ணா, பெரிய பெரிய ஆட்களுக்கும் மண்ணா, எல்லாருக்கும் அங்க மண்ணா தான் இருந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் கர்த்தர் அவங்களுக்கு மண்ணாவை தான் கொடுத்து அவங்கள ஆசீர்வதிச்சார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். உங்களுக்கும் கூட தேவன் அந்த மண்ணாவை தான் தந்தார். எனக்கும் கூட அந்த மண்ணாவை, அதான் அந்த மண்ணா தான் வேத வசனம். அந்த மண்ணா தான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையாகிய மண்ணாவை நமக்கு தந்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். மண்ணாவை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்த பரமபிதாவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எல்லாம் ஒரே தண்ணியை குடிச்சாங்க அப்படின்னு போட்டிருக்கு இல்லை. மாறாவில் வந்தபோது அங்கே கசந்த தண்ணீரை ஆண்டவர் இனிமையான தண்ணீராக மாற்றி கொடுத்தாரு. அந்த தண்ணீர் மதுரமாக இருந்தது. அவங்க கண்மலையை அடித்த போது எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. கண்மலை அடித்த போது தண்ணி கிடைச்சிச்சு. அந்த தண்ணி தான் எல்லாரும் குடிச்சாங்க. பைபிள் சொல்லுது அந்த கண்மலை கிறிஸ்து தான். அந்த கண்மலை இயேசு தான். இயேசுவாகி அந்த கண்மலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இயேசுவாகி அந்த கண்மலைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு என்கிற அந்த கண்மலையிலிருந்து வருகிற அந்த ஜீவ ஊற்று, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும்னு சொன்னாரே. ஆண்டவரை விசுவாசிக்கிற நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும்படியாக நமக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறதான ஆண்டவரை இந்த வேளையில நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். கிருபை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னதான ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. கண்மலை கிறிஸ்துவே. மோசே அன்றைக்கு அடித்தாரே, அந்த கண்மலை கிறிஸ்துவே. மோசே பேசும்படியாக சொல்லப்பட்ட அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஏன் ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறார்னா,
என்னுடைய வல்லமை ரொம்ப பெருசு. கண்மலையிலிருந்து உங்களுக்கு என்னால தண்ணி கொடுக்க முடியும். மலையிலிருந்து உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. ஆறுகள்ல இருந்து தண்ணி கிடைக்கலாம், நதியிலிருந்து தண்ணி கிடைக்கலாம், அல்லது ஒரு நீரோடையிலிருந்து தண்ணி கிடைக்கலாம். ஆனா மலையிலிருந்து தண்ணி கொடுக்கறதுக்கு என்னால முடியும். பிரைஸ் தி லார்ட். மலையிலிருந்து தண்ணி கொடுக்க என்னால முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்ட்ராங்கான மலை யாரு? இயேசுநாதர். அந்த ஸ்ட்ராங்கான மவுண்டன் வந்து ஆண்டவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அந்த கண்மலையின் மேலதானே விசுவாசம் வச்சிருக்கிறீங்க. கலங்காதீங்க, பயப்படாதீங்க. கண்மலையின் மேலேயே விசுவாசமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்களை அருமையான நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல, இயேசு கிறிஸ்துவின் மூலமா உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். கண்மலையின் மேல நாங்க விசுவாசம் வச்சிருக்கிறோம். கண்மலையிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் புறப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய பரிசுத்தமான கரங்கள்ல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்திற்கு எங்களை கையளிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்து உம்முடைய நோக்கத்தின்படி எங்களை வழி நடத்தி ஆசீர்வதியுங்க. துதிகன மகிமையெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமை உண்டாவதாக. ஆமென்.